ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோலாப்பூரி சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் ஒரு கோலாப்பூர்னு ஒரு சிட்டி. அந்த நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செட்டிநாடு சிக்கன் இருக்குது அதை மாதிரி அந்த சிட்டியோட மசாலாக்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அந்த மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அந்த சுக்கா செஞ்சு உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு சிட்டி அவ்வளோ டிஸ்ட்ரிக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சேனலை ஓப்பன் பண்ணி வாங்க கோலாப்பூரி சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு, இப்போது இதில் 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு இலை பத்தை இலையை போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா 2 வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு, இப்போ அது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம அதை கழுவி வச்சுருக்கிற அந்த சிக்கனை எடுத்து அப்படி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோலாப்பூரி சிக்கன் சுக்காவுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் ஒரு பாயில் பண்ணி அதில் ஸ்டோக் எடுக்கணும். ஸ்டோக் எடுக்கும்போது அது வந்து ஒரு ரசம் மாதிரி பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது இந்த மாதிரி இதை வதக்கி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சுருக்க வெந்நியை பக்கத்தில் 1 கப் அளவு எடுத்து நம்ம அந்த சிக்கன் மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஸ்டோக் பண்ணதுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு இந்த சிக்கன் ஸ்டோக்கை எடுத்து நான் ரசம் மாதிரி பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் வந்து இதை சுக்கா பண்ணுறதுக்கு உப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இதில் அப்படியே வேக விடுங்க. இதை கொஞ்சம் குக் பண்ணி இதை ஆஃப் இல்லை 3/4 வாசி இதில் சிக்கன் சுக்கா வேகிறதுக்கு சிக்கன் சுக்காவுக்கு இதில் வெந்திருக்கணும். டக்குன்னு எடுத்துட வேண்டாம். வெந்திருக்கான்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோக் தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை தனியாக அரிப்பில் அரித்து கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டோக் ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டோம். சிக்கனையும் தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஏற்கனவே சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு 2-4 ஏலக்காய், ஒரு பட்டை, 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் நார்மல் சீரகம், அப்புறம் வந்து கசகசா வந்து 1 கைப்பிடி அளவு, ஒரு வெள்ளை எள்ளு வந்து 1 கைப்பிடி அளவு, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, இது கூட ஒரு 4 கிராம்பு, அது வந்து இந்த பிளேட்டில் வரல, 1 ஸ்பூன் அளவு மிளகு, தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் வத்தல் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு 5 வத்தல் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. இப்போ இதில் 4 கிராம்பும் சேர்த்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஆனியனை நல்லா எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் ஃப்ரையும் வெங்காயம் அப்புறம் இஞ்சி, இது 3ஐயும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் ரெடி பண்ணதுக்காக அதை தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் போட்டு இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இதில் நம்ம தேவை உள்ள அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வேறு ரெசிபிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோலாப்பூரி மசாலாவுக்காக அதை நல்ல பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் எடுக்கும்போதே அந்த மசாலாவோட மனம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கசகசா வெள்ளை எள்ளும் நல்ல தூக்கலாக சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அது ஃப்ரை ஆனதும் நம்ம ஃப்ரைடு ஆனியன், வெள்ளை பூண்டு, அப்புறம் இஞ்சி அந்த பேஸ்ட்டை அதில் 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து பாதி அளவு சுக்காக்கு போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அது சுக்கா மசாலா சுக்கா ஆனதும் நம்ம இந்த சிக்கன் ஸ்டோக் எடுத்து ஒரு வாட்டி அளவு எடுத்துட்டு அதை போட்டு அதை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கலருக்காக நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு இதுக்கு ஏற்கனவே ஸ்டோக் பண்ணும்போது சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்குறோம். அதையும் பார்த்துட்டு இதில் தேவையான அளவு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க மசாலா சேரும்படி. இது இதை ஃப்ரை இதை மசாலாவும் சிக்கனும் சேரும்போதே செமையான ஒரு மணம் வரும். அந்த டைமில் இது திரும்பியும் சுக்காக ஆகும்போது இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் சிக்கன் ஸ்டோக் எடுத்து அதை மேல்டால் விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் டேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2-3 வாட்டி திறந்து 5 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் அதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா மசாலா எல்லாம் கட்டிப்பட்டு சிக்கனில் நல்லா ஊறுற மாதிரி சிக்கன் சுக்காவை ரெடி பண்ணிக்கோங்க. சிக்கன் சுக்கா இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 2 சப்பாத்தி ஒரு ரைஸ் கூடயும் நல்லா இருக்குது. இந்த சிக்கன் ஸ்டோக் வச்சு பண்ணுற ரசம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பாருங்கள், செஞ்சு பாருங்கள், செமையாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.